அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய எழுத்தாளர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 4 நாளாக நம்ம எழுத்தாளராக தான் பார்க்குறோம். பிரபல இந்தி நடிகர் அவர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி வந்து வங்க எழுத்தாளரை பார்த்தோம். அதுக்கடுத்து 15 நாவலாசிரியரை பார்த்தோம். இன்றைக்கி 16 நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய எழுத்தாளர் கிண்டர் கிராஸ். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய படைப்பாளி கிண்டர் கிராஸ் பிறந்த தினம் என்று வியாழக்கிழமை அக்டோபர் 16. போலந்தின் டான்சிக் நகரில் 1927ஆம் ஆண்டு பிறந்தார். வீட்டின் ஒரு பகுதியில் பெற்றோர் மளிகைக்கடை நடத்தி வந்தனர். மதப்பற்று மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயதில் தேவாலயத்தில் பாதிரியாருக்கு உதவிகள் செய்து வந்தார். பள்ளி படிப்பு முடித்ததும் 16 வயதில் விமானப்படையில் சேர்ந்தார். 17 வயதில் ஜெர்மனி நாஜி படையின் நீர்மூழ்கி சேவையில் சேர முன்வந்தார். வயது குறைவு என்பதால் கடற்படை மறுத்துவிட்டது. அதற்கு பதிலாக 1944இல் வான் வாஃபன் SS பிரிவுக்கு மாற்றப்பட்டார். நேசப்படைகளிடம் 1945இல் ஜெர்மனி தோற்றபோது அமெரிக்க படைகளால் சிறைபிடிக்கப்பட்டார். போர்க்கைதியாக இருந்தபோது ஒரு சுரங்கத்தில் வேலை செய்த இவருக்கு சிற்பக்கலை கற்றுத்தரப்பட்டது. விடுதலையானதும் எழுதுவதில் ஆர்வம் பிறந்தது. 1950களில் எழுதத் தொடங்கினார். நிறைய பயணங்கள் மேற்கொண்டார். 1953இல் மேற்கு பெர்லின் சென்று குடியேறினார். பெர்லின் கலை பல்கலைக்கழகத்தில் பயின்றார். 1959இல் வெளிவந்த தி டின் ட்ரம் என்ற முதல் நாவல் இவரை ஜெர்மனி முன்னணி எழுத்தாளராக உயர்த்தியது. சிறந்த படைப்பாக கருதப்படும் தி டின் ட்ரம் 1959 மற்றும் கேட் அண்ட் மவுஸ் 1961, டாக் இயர்ஸ் 1963 ஆகிய 3 நாவல்களும் டான்சிக் ட்ரையாலஜி எனப்படுகின்றன. நாஜிக்களின் எழுச்சி, 2ஆம் உலகப் போர் ஆகியவற்றால் டான்சிக் நகரில் ஏற்பட்ட தாக்கங்கள் குறித்து இதில் விளக்கியிருக்கிறார். அதனால தான் டான்சிக் ட்ரையாலஜி ட்ரைனா 3. 1979 வெளிவந்த தி டின் ட்ரம் திரைப்படம் சிறந்த வெளிநாட்டு படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்றது. கிராமிய கதைகளின் அடிப்படையில் 1977இல் தி பிளவுண்டர் நாவல் வெளிவந்தது. 1999இல் வெளிவந்த மை செஞ்சுரி நாவல் 20ஆம் நூற்றாண்டின் கொடூர வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கியிருந்தது. தனித்துவம் வாய்ந்த படைப்பாளி, மிகவும் அசலான பன்முகத்திறன் கொண்ட எழுத்தாளர் என போற்றப்பட்டார். பெர்லின் சுவர் எழுப்பப்பட்ட போது வெளிப்படையாக இதை எதிர்த்தார். பெர்லின் கலை அகாடமி தலைவராக 1983 முதல் 1986 வரை பதவி வகித்தார். ஃபீலிங் தி ஆனியன் என்ற தலைப்பில் தனது சுயசரிதையின் முதல் தொகுதியை 2006இல் வெளியிட்டார். 1980களின் அமைதி இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட தொடங்கினார். இந்தியா வந்த இவர் கொல்கத்தாவில் 6 மாத காலம் தங்கியிருந்தார். இவரது கவிதைகள் இவரது அரசியல் கருத்துக்களின் வெளிப்பாடாகவே இருந்தன. வாட் மஸ்ட் பி ஷெட் என்ற இவரது கவிதை பல ஐரோப்பிய நாடுகளில் வெளியிடப்பட்டது. இவர் சிறந்த நாடக ஆசிரியரும் கூட. இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 1999இல் வென்றார். ஜார்ஜ் பச்னர், ஹெர்மன் கெஸ்டன் உள்ளிட்ட பரிசுகளை பெற்றிருக்கிறார். எழுத்தாளர், ஓவியர், சிற்பி, நாடக ஆசிரியர் என பன்முகத்திறன் படைத்த கிண்டர் கிராஸ் 88 வயசு. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இறந்து போனார். நம்மளை விட்டு நீங்கினார். எழுத்தாளர், ரைட்டர், ஓவியர்னா பெயிண்டர், சிற்பினா ஸ்கல்பரிஸ்ட், சிற்பி ஸ்கல்ப்சரிஸ்ட் அதான் சிற்பி. நாடகாசிரியர்னா ட்ராமா டீச்சர். இந்த பல்வேறு வகையான ஆளுமை தன்மைகளை உள்ளடக்கிய போலந்து நாட்டின் டான்சிக் நகரில் 1927இல் பிறந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய படைப்பாளி கிண்டர் கிராஸ் அக்டோபர் 16 வியாழக்கிழமை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நாளைக்கு புகழ்பெற்ற இந்தி நடிகை அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.